உங்களுடைய பிறந்த தேதிக்கு எந்தெந்த தேதிகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை தொட்டிங்கன்னா அந்த காரியம் 100% வெற்றியை தரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள நல்ல தகவல் கிடைக்கும். நீங்கள் வீடு வாங்கணுமா, நிலவரம் பிடிக்கணுமா, பொன் பொருள் சேர்க்கை எடுக்கணுமா, வாகனம் வாங்கணுமா, எந்த ஒரு காரியத்தையும் சுப நேரத்தில் செய்யணும். அப்போ சுப நேரம் சுப தேதியில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். முகூர்த்த நாட்கள் அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் வரும். நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணணும், குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்த்தணும், பங்கு சந்தையில் பணத்தை உள்ளே போடணும், இப்படி நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு, சுப காரியங்களை செய்கிறதுக்கு, ஒரு பொன் பொருள் சேர்க்கை எடுக்கிறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கெல்லாம் லக்கி டேட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது அந்த காரியம் சிறப்புற தடையின்றி நல்லபடியாக முடியும். 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்குன்னு புரிஞ்சுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கிடைக்குங்க. வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொடும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். நல்ல காரியம், சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகள், குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்த்துறது, ஒரு புது வாகனம் எடுக்கிறது, இது மாதிரி நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு, சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் பிறந்த தேதிக்கு லக்கி டேட் இருக்குது. அந்த அதிர்ஷ்ட தேதியில் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியம் சீரும் சிறப்பமான முறையில் நல்ல முறையில் முடிஞ்சிடும். அப்போ உண்மையாலுமே நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பிறந்த தேதி, பிறந்த நேரத்துக்கு எந்த எண் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எந்த தேதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எந்த தேதியில் ஒரு காரியத்தை தொட்டோம்னா சிறப்பாக முடியும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சுபகாரியம், சுப நிகழ்ச்சி, நல்ல காரியங்கள், ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகிறதுக்கான நேரம், புது வாகனம் வாங்கிறதுக்கான நேரம், ஏன்னா எல்லா காரியத்தையுமே வளர்பெறையில் சுபமுகூர்த்தம் பார்த்தே செய்ய முடியாது. உங்களை இன்றைக்கி இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க, அது நல்ல நாளா கெட்ட நாளா அப்படின்லாம் தெரியாது. அதுக்கு சில ஹோரைகளை பார்த்து ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் சிறப்பாக முடியும். அதேமாதிரி உங்களுக்கான பிறந்த தேதிக்கு லக்கி டேட்டு, அதிர்ஷ்ட தேதின்னு ஒன்று இருக்குது. அந்த தேதியில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தடங்கள் இருக்காது. நீங்கள் ஜெயிக்கிறீங்க, தோக்குறீங்க, ரெண்டாவது தடங்கள் ஏற்படாது. ஒரு காரியத்தை சீரும் சிறப்பமான முறையில் முடிக்கணும் அப்படின்னா லக்கி டேட்டில், அதிர்ஷ்ட தேதியில் அந்த காரியத்தை தொட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் சிறப்பாக முடியும். அப்போ உங்களோட பிறந்த தேதி ஃபஸ்ட்டு என்ன ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆதிக்கம் இருக்கக்கூடிய தேதி ஒத்து வரும்னு பார்த்துடலாங்க. பார்த்துட்டிங்கன்னா கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் இப்படி போட்டாங்க, நம்ம சூரியனை இப்படி போட்டோம், ஆங்கிலேயர்கள் சூரியனை 1ன்னு போட்டாங்க. அதே மாதிரி சந்திரனை தேய்பிரை சந்திரனை போல் கிரேக்கர்கள் போட்டாங்க. நம்ம நிலாவை எப்படி போட்டோம், ஆங்கிலேயர்கள் 2ன்னு போட்டாங்க. அப்போது 9 கிரகத்திற்கும் 9 விதமான வரி வடிவத்தை கொடுத்துருக்காங்க. இது எண்களாக நினச்சிக்காதீங்க, 9 கிரகம். அப்போது சூரியனுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய 1, 10, 19, 28ஆம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமான முறையில் உடம்புல இயங்கிட்டு இருக்கும். சந்திரனுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய 2, 11, 20, 29ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய கதிர்வீச்சு அதிகமான முறையில் உடம்புல இயங்கிட்டு இருக்கும். குரு 3, 12, 21, 30ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு குருவுடைய கதிர்வீச்சு அதிகமான முறையில் உடம்புல இயங்கிட்டு இருக்கும். ராகு 4, 13, 22, 31ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு ராகுடைய கதிர்வீச்சு அதிகமான முறையில் உடம்புல இயங்கிட்டு இருக்கும். புதன் 5, 14, 23ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் உடம்புல இயங்கிட்டு இருக்கும். சுக்கிரன் 6, 15, 24ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் உடம்புல இயங்கிட்டு இருக்கும். கேது 7, 16, 25ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு கேதுவுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் உடம்புல இயங்கிட்டு இருக்கும். சனி 8, 17, 26ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு சனியுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் உடம்புல இயங்கிட்டு இருக்கும். செவ்வாய் 9, 18, 27ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயோட கதிர்வீச்சு அதீதமான முறையில் இயங்கிட்டு இருக்கும். அப்போ உண்மையாலுமே இந்த கிரகத்திற்கு எந்த கிரகம் பகை கிரகம், எந்த கிரகம் நல்ல கிரகம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதி எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகம் விழக்கூடிய தேதிகளான 1, 10, 19, 28ஆம் தேதியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி டேட் அதிர்ஷ்ட தேதின்னு பார்த்துட்டிங்கன்னா 3, 5, 9 வரக்கூடிய தேதிகளில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம். குறிப்பாக 3ங்கிறது குருவோட ஆதிக்கம். அப்போ 3ஆம் தேதி
12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதிகளை ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா இந்த 12ஆம் தேதி தவிர்த்து 3, 21, 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தேதி. அதற்கடுத்தபடியாக 5, 14, 23ஆம் தேதியில் எல்லா காரியத்தையும் செய்யலாம். 9, 18, 27ஆம் தேதிகளில் 18 தவிர்த்து 9, 27 பொறுத்த வரைக்கும் மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதி. அப்போ உண்மையாலுமே உங்களை பொறுத்த வரைக்கும் 3, 5, 9 தேதிகளில் வரக்கூடிய தேதிகளோட வரிசை எண்களில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அதற்கடுத்தபடியாக 1ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 1, 10, 19, 28 தேதிகள்லையும் ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது அந்த காரியம் சிறப்பாக முடியும் தெரிஞ்சுங்க. அதே போல் சந்திரனுடைய ஆதிக்க சக்தி அதிகம் இருக்கக்கூடிய நாட்களில், அதாவது 2, 11, 20, 29ஆம் தேதியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 3, 1, 5 இந்த வரிசை வரக்கூடிய கூட்டுத்தொகையின் தேதிகளில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம். அதாவது 3, 12, 21, 30ஆம் தேதிகளில் 12ஆம் தேதியை தவிர்த்து 3ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதியில் எந்த காரியத்தை செய்யலாம். 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் ஒரு காரியத்தை செய்யலாம். அதற்கடுத்து 5, 14, 23 இந்த தேதிகளிலும் ஒரு காரியத்தை செய்யலாம். அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அதற்கடுத்தபடியாக 2, 11, 20, 29ஆம் தேதியில் ஒரு காரியத்தை செய்யலாம்னு கேட்டால் செய்யலாம். அதை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, நியூட்ரலாக இருக்கும்னு புரிஞ்சுங்க. அதற்கடுத்தபடியாக ஒரு நல்ல நம்பர் எதாவது இருக்குது அப்படின்னா சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் நல்ல புரிதல் இருக்கிறனால இது அதிர்ஷ்டத்தைன்னு சொல்ல முடியாது. உங்கள் காரியத்தை சிறப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடிய தேதின்னு தெரிஞ்சுங்க. 6, 15, 24ஆம் தேதியில் 15 தவிர்த்துருங்க. 6ஆம் தேதி, 24ஆம் தேதி ஒரு காரியத்தை சந்திரனுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய 2, 11, 20, 29ஆம் தேதியில் பிறந்தவங்க தொட்டு செஞ்சிங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக முடியும். அப்போ லக்கி டேட்டுங்கிறது 1, 3, 5ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த வரிசை கூட்டுத்தொகையின் வரக்கூடிய தேதிகளில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சிங்கனாலும் சந்திரனுடைய ஆதிக்க சக்தியில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காரியம் சிறப்பாக முடியும். அதே போல் குருவுடைய கதிர்வீச்சு அதிக விலகக்கூடிய நாட்களாக இருக்கக்கூடிய 3, 12, 21, 30ஆம் தேதியில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி டேட் அப்படின்னா 1, 3, 9 வரக்கூடிய கூட்டுத்தொகை வரிசையின் தேதிகளில் எந்த ஒரு காரியத்தை செய்யலாம். 1, 10, 19, 28 தேதிகளில் ஒரு காரியத்தை செய்யலாம். 3, 12, 21, 30 தேதிகளில் 12ஐ தவிர்த்து 3, 21, 30ஆம் தேதியில் எந்த ஒரு காரியத்தை செய்யலாம். அதற்கடுத்தபடியாக 9, 18, 27ஆம் தேதியில் 18ஐ தவிர்த்து 9ஆம் தேதியில் 27ஆம் தேதியில் ஒரு காரியத்தை செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அந்த காரிய வெற்றியை தரும். அதே போல் ராகுவுடைய கதிர்வீச்சு அதிக விலகக்கூடிய தேதிகளான 4, 13, 22, 31 இந்த தேதிகள் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண் 5, 6. அப்போ 5, 14, 23ஆம் தேதிகளில் எந்த ஒரு காரியத்தை தொட்டு செய்யலாம். 6, 15, 24ஆம் தேதியில் எந்த ஒரு காரியத்தை தொட்டு செய்யலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நம்பர் தான் மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான அற்புதமான லக்கி டேட்ஸ். தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேதியில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது இந்த காரியம் சிறப்பாக நடக்கும். நியூட்ரல் மின்சேர்த்து இருக்கக்கூடிய இன்னொரு தேதி பார்த்துட்டிங்கன்னா 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பொறுத்த வரைக்கும் குருவுடைய ஆதிக்க சக்தி என்ன இருக்கிறதுனால கெடுபலம் தராது. எந்த ஒரு காரியத்தை தொட்டு செய்யலாம். குருவை பொறுத்த வரைக்கும் யாரையும் கெடுக்க மாட்டார், சுக்கிரனை தவிர. அதனால் குருவை பொறுத்த வரைக்கும் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பகைத்தன்மை இருக்கிறதுனால குருவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார். அப்போ 3, 12, 21, 30 தேதிகளில் நீங்கள் தாராளமாக ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் தடங்கள் ஏற்படாமல் வெற்றியை தரும். அதற்கடுத்தபடியாக புதனுடைய கதிர்வீச்சு அதிகம் விலகக்கூடிய தேதிகளான 5, 14, 23ஆம் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு லக்கி டேட்டுங்கிறது 6, 5, 9 கூட்டுத்தொகை வரிசைன்னு வரக்கூடிய தேதிகளில் எந்த ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக முடியும். 6, 15, 24 இந்த 3 தேதி சிறப்பான தேதி. 5, 14, 23 இந்த 3 தேதி சிறப்பான தேதி. 9, 18, 27ஆம் தேதியில் 18 தவிர்த்துருங்க. 9, 27 மிகவும் சிறப்பான தேதின்னு புரிஞ்சுக்குங்க. புதனுடைய ஆதிக்க சக்தியில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் மின் சக்தி இருக்கக்கூடிய தேதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3, 12, 21, 30 தேதி பொறுத்த வரைக்கும் குருவுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய தேதியாக இருக்கிறனால கெடுபலம் தராது. இந்த ஒரு தேதியில் ஒரு காரியத்தை தொட்டு செய்யும்போது இந்த காரியம் சிறப்பாக முடிஞ்சிடும். அப்போது புதனுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் 5, 6, 9உடைய கூட்டு எண் வரிசை எண் வரக்கூடிய தேதிகளில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக முடியும். அதே போல் சுக்கிரனுடைய கதிர்வீச்சு அதிக விழக்கூடிய தேதிகளாக இருக்கக்கூடிய 6, 15, 24ஆம் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான யோகத்தை அனுபவிக்க பிறந்தவங்க. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5, 14, 23ஆம் தேதியில் எல்லா காரியத்தையும் செய்யலாம். 6,
15, 24 தேதியில் எல்லா காரியத்தையும் செய்யலாம். 9, 18, 24 தேதியில் 18ஐ தவிர்த்து 9ஆம் தேதி 27ஆம் தேதியில் ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதியாக இருந்து உங்களுக்கு எல்லா காரியத்தையும் சிறப்பாக முடிச்சு கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் மின்சத்து இருக்கக்கூடிய தேதின்னு பார்த்துட்டிங்கன்னா சந்திரனுடைய 2, 11, 20, 29ஆம் தேதியில் ஒரு காரியத்தை தொட்டு செய்கிறீங்க. தடங்கள் ஏற்படாது, தோல்வியை தராது, தாராளமாக ஒரு காரியத்தை செய்யலாம். அப்போ சுக்கிரனுடைய 6, 15, 24ஆம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் 5, 6, 9உடைய கூட்டு எண் வரிசை வரக்கூடிய தேதிகளில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக முடிஞ்சிடும். கேதுவுடைய ஆதிசக்தி இருக்கக்கூடிய 7, 16, 25ஆம் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5, 6, 3 இந்த கூட்டுத்தொகையின் வரிசை வரக்கூடிய தேதிகளில் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் வெற்றியை தரும். 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி ஒரு காரியத்தை தொட்டு செய்கிறீங்க, அந்த காரியம் சிறப்பாக முடிஞ்சிடும். 6, 15, 24ஆம் தேதியில் ஒரு காரியத்தை தொடறீங்க, அந்த காரியம் சிறப்பாக முடியும். குருவுக்கும் கேதுவுக்கும் மிகப்பெரிய புரிதல் இருக்கிறனால, கேல யோகமாக குருவும் கேது சேர்ந்து செயல்படுறதுனால 3, 12, 21, 30 தேதிகள் ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சீங்கன்னா குரு உங்களுக்கு மிக சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அப்போ 7ஆம் தேதியில், 16ஆம் தேதியில், 25ஆம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் 5, 6, 3உடைய கூட்டுத்தொகை எண் வரிசை வரக்கூடிய தேதிகளில் எந்த ஒரு காரியத்தை தொட்டு செய்யலாம், உங்களுக்கு அதுதான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் சனியுடைய கதிர்வீச்சு அதிக விளையக்கூடிய தேதியாக இருக்கக்கூடிய 8, 17, 26ஆம் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், புதனும் சுக்கிரனும். அப்போ புதனுடைய 5, 14, 23ஆம் தேதிகளில் ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிரும். அதுக்கு அடுத்தபடியாக 6, 15, 24ஆம் தேதியில் ஒரு காரியத்தை தொட்டு செய்கிறீங்க, அந்த காரியம் சிறப்பாக முடியும். உங்களை பொறுத்தவரை நியூட்ரல் மின்சக்தி இருக்கக்கூடிய தேதின்னு பார்த்துட்டிங்கன்னா 3, 12, 21, 30 தேதி பொறுத்த வரைக்கும் குருவுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய தேதியாக இருக்கிறனால அந்த காலகட்டத்தில் ஒரு காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது குரு கெடுக்க மாட்டார், அந்த காரியம் சிறப்பாக முடிச்சு கொடுப்பார். ஆனால் அதிர்ஷ்டமான தேதின்னு சொல்ல முடியாது, இது நியூட்ரல் மின்சக்தி இருக்கக்கூடிய தேதின்னு புரிஞ்சுக்குங்க. அதே போல் செவ்வாயுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய தேதிகளாக இருக்கக்கூடிய 9, 18, 27ஆம் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதின்னு பார்த்துட்டிங்கன்னா 1, 3, 6உடைய கூட்டுத்தொகை எண் வரிசை வரக்கூடிய தேதிகளில் எந்த ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக முடிஞ்சிடும். சூரியன் செவ்வாய் ராஜகிரகம். அப்போ 1, 10, 19, 28ஆம் தேதிங்கிறது சூரியனுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய தேதியாக இருக்கிறதால எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தொட்டு செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரும். அதற்கு அடுத்தபடியாக குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம். குருவுடைய தேதியாக இருக்கக்கூடிய 3, 12, 21, 30 தேதிகளில் 12ஐ தவிர்த்து 3ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதியில் ஒரு காரியத்தை செய்கிறீங்க, அந்த காரியம் அதிர்ஷ்டத்தை தரும். அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தால் பிறகு மங்கள யோகம். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் 6, 15, 24ஆம் தேதியில் ஒரு காரியத்தை தொட்டு செய்கிறீங்க, அதிர்ஷ்டத்தை தரும். அப்போ உண்மையாலுமே இது மாதிரி நல்ல தேதிகளை பயன்படுத்தி ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக முடியும். தொட்ட காரியம் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அதிர்ஷ்ட தேதி இருக்கிறனால இந்த தேதியை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறது, குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்த்துறது, வாகனத்தை புக் பண்ணுறது, நல்ல காரியங்கள் செய்கிறது, சுப காரியங்கள் செய்கிறது, சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் அது முகூர்த்த நாளாக இருக்குது, அதிர்ஷ்ட தேதியாக இருக்குது அப்படின்னா அதில் இரட்டிப்பு மடங்கு லாபத்தை அடைகிறது, ஷேர் மார்க்கெட்டில் முதல்ல பணத்தை போடுறது, இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதியில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது 1 மடங்கு படம் 10 மடங்காக பெறும். செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும், குபேர சம்பத்தான வாழ்க்கையை அனுபவிப்பீங்க. அப்போ அதிர்ஷ்ட தேதியை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு தேவையான தகவலை எடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறாங்க. வணக்கம்.